எங்களது உயிரினும் மேலான கண்மணி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அவருடைய வழித்தோன்றர்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் இமாம்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திஸீன்கள் முஃபக்கிஹீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அனைவர்கள் மீதிலும் அவர்கள் பொருட்டால் இங்கு வருகை தந்திருப்பவர்களான நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் வற்றா கருணை கடாட்சம் கீழ்வரத்தில் உண்டாமல் குறையாமல் என்னென்று நின்றுமாக நாம் ஞாபகம் கண்ணியமிக்கவர்களே அவரோடு வந்திருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும். போன சென்ற வாரம் 28ஆம் தேதி வந்த இடத்திலும் கூட மிகவும் மனதிற்கு ஒரு விதமான சந்தோஷம். ஏனென்றால் பள்ளி வாசலில் ரசூலுல்லாஹை மெம்பரில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர் அவர் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹை புகழ்ந்து படித்திருக்கிறார்கள். கவியாக தான் படித்திருக்கிறார்கள். சிலர்களோ மௌனது கூடுமான கவிதை அவர்கள் சொன்னார் அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன் வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرعا من كل عيب كأنك قد خلقت كما تشاء. ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பல கவிகளை படித்தார்கள். இதை சொல்லும்போது சொன்னார் அஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனுன், உங்களை போன்று ஒரு அழகானவரை எந்த கண்ணும் பார்த்திருக்க முடியாது, யாரும் பார்த்து. வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, எந்த பெண்ணும் உங்களை போன்று ஒரு அழகான ஒருத்தரை இந்த உலகத்தில் ஈண்டெடுத்ததும் கிடையாது. லம் தலிதின் நிசா, ஈண்டெடுக்கவில்லை. خلقت مبرعا من كل عيب, எல்லா குறைகளும் ஒரு மனிதனை நான் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா கட்டையான ஒரு அடையாளம் சொல்லுவோம், அல்லது நெட்டேனும் அல்லது குண்டுன்னு சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு மனிதனை தெரியாத ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த செவத்த மனிதன் அந்த வசத மனிதன் ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுவோம். ஆனால் இப்படி எந்த குறையும் இல்லை. ரசூலுல்லாஹ்வை இப்படிதான் ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு خلقت, நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். முபர்ரிஅன் மின் குல்லி ஐப், எல்லா குறைகளிலும் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு இல்லை கஅன்னக கத் خلقت كما تشاء, நீங்கள் எப்படி பிறக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே போன்றே அல்லாஹ் உங்களை படைத்தார், நீங்கள் பிறக்கப்பட்டீர்கள். அவ அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வோட பேச்சே சம்பந்தப்படலை, திக்ரோ தக்வாவோ, அவ இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க. அடுத்து தஃப் அடிக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறாங்க? அவங்கள தஃப் அடிச்சு வரவேற்றிருக்கிறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த அடிமை பெண்கள் ஆயிரக்கூடியவர்கள், சின்ன பிள்ளைகள், அவர் பெண்மணிகள் எல்லாம் அவர்களை தஃப் அடிச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க? வரவேற்றிருக்கிறாங்க. அதே போன்று அஹ்மது கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அடுத்து தஃப் சொல்லி காட்டுற தஃப் என்ன சொன்னால் ஒரு பக்கம் என்ன திறக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல் மஸாபிர், அந்த கொலுசு சத்தங்கள் சங்கீதங்கள் ஷைத்தானுடைய சங்கீத வாதிய கருதி என்று சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்ப அது இல்லை, அந்த அமைப்புக்கு இது வராது. அப்ப என்ன சொன்னா செய்தனா அஹ்மது கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துல ஒரு அடி தவறாதவர்கள், பெரும் கொண்டவர்கள். அவர்களும் என்னது ஃபகீராக இருந்து செய்துல் ஃபுகராவா இருந்து அவர்கள் என்ன செய்து தஃப் அடித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு போய் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் எப்பொழுதும் என்னுடைய ரூஹ் தான் எந்த நாளும் உங்களுக்கு சலாம் சொல்லி என்னுடைய ரூஹ் மூலமா சலாம் சொல்லி அனுப்பி, இப்ப நான் ரூஹும் உடலும் கலந்து உங்களுடைய ரவுலாவுக்கு வந்திருக்கின்றேன், உங்களுடைய கையை தாருங்கள், நான் முத்தமிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித அருள் முபாரக்கான கை அவருடைய மஸ்ஹர் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஜியாரத்திலிருந்து அப்படியே கை நீட்டப்பட்டது. அவர் கையை பிடித்து முத்தமிட்டார். அந்த நேரத்திலிருந்து எத்தனையோ போனது 1000 மக்கள் அதை தன்னுடைய கண்கள் இப்பதானே மூடி மறைச்சு கொண்டிருக்கிறாங்க வஹாபியுடைய கொள்கையில, அத்தனை பேரும் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு அனுமதி கொடுக்காத நேரத்திலும் கூட அவர்களுடைய தஃபை தூக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்த ஜதுவில் வரலாறு சொல்லப்படி அப்படியே தூக்கி வானத்தில் வீசினார்கள். அப்படியே வானத்தில் நின்று கொண்டு அந்த தஃபுடைய சத்தம் பட்டு கொண்டிருந்தது. அப்ப நாதாக்கள் ஃபுகஹாக்கள் எங்களுக்கு அதே போன்று சூஃபியாக்கள் எல்லாம் இந்த தஃபை செய்து அடித்திருக்கின்றார்கள். அது ஒரு விதமான இஷ்டு, அது ஒரு விதமான ஒரு இது. மார்க்கத்திலும் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதமும் அது ஒரு இசைமான ஒரு அமைப்பு தான்.
ஷேഖனா அப்பானா வெளியெல்லாம் அவர்கள் இசை கூடாது என்றாங்க. ஆ என்றா கூடுமா, ஆ ஆ என்று சொல்ல ஆ ஆ ஆ அப்படியே போன ஒரு ஆ தான். அது அப்படியே அந்த நாங்கள் ஒரு கனம் ஒரு உண்ணாவோட அதை வந்து ஒரு ராகத்தோட போகக்கூடிய நேரத்தில் ஆ என்றா கூடுது. அப்ப ரெண்டு ஆசை தான் ஆ. அப்ப ஆ அப்ப சிந்தனையில தான் எல்லாம் இருக்குது என்று அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த வகையில இஸ்லாத்துல ஷரியத்துல தஃப் அடிக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கூட்டமா இருந்து தஃப் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. தஃப் அடிச்சோன்னா அவங்க மிதுவான ஒரு இன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல இன்னொரு சஹாபி வருவாங்க. சஹாபி வந்து சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் தஃப் அடிச்சு கொண்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் தானே, பத்ர்ல கலந்து கொண்டவங்க தானே, இல்ல அவருக்கு இது ஒரு இப்படி தஃப் அடிச்சு கொண்டு இப்படி ஒரு இன்பமா இருக்கிறது எல்லாம் அது ஒரு விதமான ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்டு அவரை கேட்பா, நீங்க எல்லாம் தஃப் அடிச்சு அப்பதான் சொல்லுவாங்க, கது ரஹ்ஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அனுமதி தந்திக்கிறாங்க, இஷ்டம் இல்ல நீங்களும் இருந்து எங்களோட என்ன செய்யுங்க அடிச்சு கொண்டு சந்தோஷமா இருங்க. அப்படி இல்லை, ஹதீஸ்ல வரக்கூடியது. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட நிக்காவை வந்து தஃப் அடிச்சு என்ன செய்யுங்க வேற அடிச்சு நீங்க வந்து நிக்கா நடக்க போறது நீங்க என்ன செய்யுங்க. அதனால இந்த மல்வான போல ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை போகும்பொழுது 4-5 பொம்பளை கூட வேற அடிப்பா, ரபா தருவா. ஏன்னு சொன்னா இந்த விபச்சாரம் தான் சத்தம் இல்லாம மூல முடுக்கல நடக்கும். கல்யாணம் அப்படி அல்ல, 4 பேருக்கு தெரியணும். அப்ப அதுக்கு என்ன செய்யும், தப்பு அடிச்சு அப்ப இந்த வீட்டுல ரபான் அடிக்கிறாங்க, ஆனா அங்க கல்யாணம் போல அங்க எல்லாம் அடிக்கிறாங்க. ஏன்னா நிக்காகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. அதனாலதான் அந்த பாரம்பரியம் என்ன செய்யுது, அந்த நாட்டுப்புறத்தோட குழம்புல அப்படி இல்லாட்டி குழம்புல அதுக்காக என்ன செய்வாங்க, எங்கடா இருக்கும் ரத்தினாவை போடுவாங்க, இல்லாட்டி அது சல்லியம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு கசீதாவோ அந்த கல்யாணம் ஒரு சப்தம் ஏதாவது ஒரு கசீதாவை போட்டு இந்த ஒரு கல்யாணம் உண்டு. அப்ப அந்த காலத்துல அவனுமே தப்பு. அப்ப அதுக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யாத எதுவும் எங்களுக்கு அது அனுமதி வழங்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு யாருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இது கூடாது என்று சொல்லவில்லை. அரபிகளும் செய்கின்றார்கள், அரபி பாட்டுகளும் இருக்கத்தான் செய்கின்றது, அவர்களும் தஃப் அடிக்கின்றார்கள். அதனால அந்த அடிப்படையில் எங்கட மனசுல இது இருக்குதா இல்ல, என்னென்னதோ அறாமல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. புள்ள தொழுகிறான் இல்ல, என்னென்னதோ செஞ்சு சுபோவே தொழுகிறது இல்ல, ஆனா தஃப் மட்டும் வந்துடுவாங்க. இது மட்டும் சொல்லி இது அறாமன்னு சொல்லி உங்களோட புள்ள வீட்டுல தொழுவல, கொண்டாடி தொழுல. அப்ப அதை எழுப்பாட்டி முதல்ல ஷரியத்துல அதை கொள்வாங்க. இப்ப இதுக்கெல்லாம் எங்களுக்கு உலமாக்களுக்கு தெரியும். அப்ப தஃப் அடிக்கிறதெல்லாம் பிடிச்சி மெம்பர்ல இருந்து பயன் பண்ணி கொண்டிருக்கணும். ஒரு பயன ரபானை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி வரும். சந்தர்ப்பம் சூழல் ஒரு ஆள் வந்து கேள்வியா கேட்டால் உலமாக்களுக்கு சொல்ல முடியும், இல்லாட்டி இன்னைக்கு தஃப் பயன் வாங்க என்ன. இப்ப அதனால சொன்னனால சொல்றேன், உலமா இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து என்ன செஞ்சு சிந்திக்கிறாங்க, பெண்கள் வந்து பாடிக்கிறாங்க, ஹதீஸ் இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அதை ரசிச்சு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, அபூபக்கர் நாயகம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது உமர் எல்லாம் கொஞ்சம் கோபமான பெண்கள் எல்லாம் உள்ளே போய்க்கிறாங்க. இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் தாலா எங்களுக்கு அல்லாஹுடைய ரசூலை நாங்க எந்த அளவுக்கு புகழ்றோமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா என்னது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் அது தன்னுடைய ஹபீபை புகழ்றோம். அப்படியெல்லாம் சஹாபாக்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க அவங்கள புகழக்கூடிய நேரத்திலையும் அதுல நாங்க இன்பமா இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தாலா எங்களை கபூல் செய்து கொள்வான். ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குரிய சீதேவியான அடியார்களாக இம்மையிலே மறுமையிலே எங்களை ஆக்குவதுடன் மௌத்து முட்டும் எந்த நிலைமையிலையும் வழி தவறாமல் சுன்னத்துல் ஜமாஅத் அகீதாவிலே நம்ம அனைவரும் நம்முடைய மனைவி மக்கள் எங்களுடைய பிச்சலங்கள் மௌத்து வரைக்கும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சிறுபுகள்ல வெளியாகக்கூடிய அனைவர்களும் அந்த அகீதாவிலே கியாமத்துக்கு இருப்பதற்கு வல்ல ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஷேக்னா குதுபு சரந்தி ஸ்ரீலங்காவிலே குதுபென்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா எங்களுடைய தாய்நாட்டுக்கு கௌஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய பரக்கத்தை கொண்டு அவங்களுடைய மதத்தை கொண்டு வல்ல ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கபூல் செய்து கொண்டு அந்த உண்மையான சுன்னத் ஜமாஅத் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்பளித்த சாதாத் ஹசன் மௌலானா அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வாசல் தவான்